இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஐஎஸ்பி. ஐஎஸ்பினா என்ன, அது யார் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். ஐஎஸ்பினா அது எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அது வர்றது வந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்னு. ஸோ இந்த டெர்மினாலஜியை கொஞ்சம் பிரித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் ஹோல் ஸ்டோரி என்னென்னு. இன்டர்நெட்டை யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அவங்க தான் ஐஎஸ்பி. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இன்டர்நெட் யார் ப்ரொவைட் பண்ணுவாங்க? பிஎஸ்என்எல், ஏர்டெல், ரிலையன்ஸ், டாடா இண்டிகாம், இவங்களாம் தான். ஸோ இவங்களாம் தான் ஐஎஸ்பி. ஸோ அதாவது வந்து எந்த கம்பெனி விச் ப்ரொவைட்ஸ் இன்டர்நெட் சர்வீஸ், அதான் ஐஎஸ்பி. ஸோ எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து நெட்டை கனெக்ட் பண்ணுறீங்கன்னா மோடம் மூலமாக நேராக அந்த ஐஎஸ்பியோட நெட்வொர்க் போகும். அந்த ஐஎஸ்பி வந்து என்ன பண்ணுவாங்க, ரீடைரக்ட் பண்ணி உங்களை இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணி விடுவாங்க. ஸோ அப்படி தான் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிறோம்னா டேரெக்டாக நீங்கள் போய் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிறதுன்னு கிடையாது. நீங்கள் எது பண்ணாலும் ஐஎஸ்பி கிட்ட போய் தான் அங்கே போகும். ஸோ அதுதான் ஸ்டோரி. ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து உங்களோட ஐஎஸ்பியோட கனெக்ட் பண்ணுறது த்ரீ டைப்ஸாக கனெக்ட் பண்ணலாம். ஒன்று காப்பர் வயர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம், இல்லாட்டினா வயர்லெஸ்ஸாக பண்ணலாம், இல்லாட்டினா ஃபைபரில். காப்பர் வயர் வந்து ஸ்டாண்டர்ட் டெலிஃபோன் இல்லாட்டினா கேபிள் நெட்வொர்க் மூலமாக போகிறது. வயர்லெஸ் வந்து வயர்லெஸ் மோடம்ஸ் இருக்குது. ஸோ வயர்லெஸ் மோடம்ஸ் சொல்லக்கூட டேட்டா கார்ட்ஸ் தான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்குது. அப்புறம் ஃபைபர்னா ஆப்டிக் ஃபைபர் கேபிள்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ணுறது. இது வந்து பொதுவாக பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து லீஸ் லைன் எடுப்பாங்க. ஸோ அந்த லீஸ் லைன் எடுக்கும்போது அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஆப்டிக் ஃபைபர் கேபிள்ஸ் கொடுப்பாங்க. அவங்க வந்து இன்டர்நெட் ஸ்பீடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நமக்குலாம் 256 இல்லை 512 இல்லை 4 MBPS தான் மேக்ஸிமம் இப்போதைக்கு வருது. இதே கம்பெனி என்வரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் 100 MBPSலாம் கூட போகும் சில கம்பெனிஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது OFC வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆப்டிக் ஃபைபர் கேபிள்னு ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க நீங்கள். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் த வேர்ல்டு அப்படின்றவங்க தான், இந்த வேர்ல்டுன்ற ஒரு கம்பெனி தான் வந்து ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஐஎஸ்பி. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்லேயே வந்த ஒரு ஐஎஸ்பி வந்து அவங்க பேரே வந்து த வேர்ல்டு. ஓகேவா? ஐஎஸ்பி வந்து பொதுவாக எப்படியெல்லாம் ஒரு ஐஎஸ்பி கிட்ட நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணலாம்னா டயலப் வந்து ஓல்டு டெக்னிக். இல்லை இப்போதைக்கு நான் கிராமங்கள்லேருந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு டயலப் மூலமாக இது பண்ணலாம். அடுத்து டிஎஸ்எல், இதுதான் இப்போ ப்ராட்பேண்டுன்னு சொல்கிறோம். அப்புறம் ப்ராட்பேண்ட் வயர்லெஸ், அப்புறம் கேபிள் மோடம் வந்து இன்னும் அவ்வளோ ஃபெமிலியரைஸ் ஆகலை, பட் கேபிள் மோடமும் இருக்குது, அது நல்ல ஸ்பீடு கொடுக்கும். அப்புறம் ISDN. ஸோ இதெல்லாம் வந்து வேரியஸ் வேஸ் டு கனெக்ட் டு யுவர் ஐஎஸ்பி. ஸோ டாப் ஐஎஸ்பிஸ் இன் இந்தியா யாரான்னு பார்த்தா BSNL, MTNL, பாரதி ஏர்டெல், ஹாத்வே கேபிள்ன்றது வந்து கேபிள் மோடத்துக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அவங்க வந்து கேபிள் மூலமாக வந்து இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. டாடா டெலிகம்யூனிகேஷன், யூட்டோ. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஃபேமஸ் ஐஎஸ்பிஸ் இன் இந்தியா. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரிக்கும் கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் ஐஎஸ்பிஸ் நிறையா இருப்பாங்க. ஸோ ஐஎஸ்பியோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு வெப்சைட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரொவைட் பண்ணுறது. அதாவது வெப்சைட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னன்னா, இப்போ வந்து இப்போ நீங்கள் அவங்களோட கனெக்ட் பண்ணணும்னா அவங்க வந்து 24 hours வந்து லைனில் எப்பவுமே ஆக்டிவாக இருக்கணும். அவங்க ஒரு நாள் டவுன் ஆனாலும் முடிஞ்சு போச்சு, நீங்கள் இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சர்வீஸ், ஸ்டாண்ட் பை எலக்ட்ரிக் பவர் கொடுக்கறது, ரிடண்டன்ட் ஃபால்ட் டாலரன்ஸ் சர்வர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறது, ரிடண்டன்ட் கம்யூனிகேஷன் லைன்ஸ் இது பண்ணுறது, ஃபயர்வால்ஸ் போடுறது, இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு ஐஎஸ்பியோட வேலை. இதெல்லாம் அவங்க பண்ணி வச்சாதான் நம்ம வந்து எப்பயுமே அவங்களோட கனெக்ட் ஆயிருக்கோம். இல்லாட்டினா இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் BSNL டவுன் ஆச்சுன்னா எவ்வளோ லாஸ்ன்னு. ஸோ அந்த மாதிரி. ஸோ இதுதான் அவங்களோட வேலை. ஐஎஸ்பிஸ் பார்த்தீங்கன்னா BSNL பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ராட்பேண்ட் பிளான்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஏர்டெல்ல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ராட்பேண்ட் பிளான்ஸ் இருக்கு. ஸோ 4 MBPS பிளான்ஸ் எல்லாம் இருக்கு. இதில் முக்கியமாக நீங்கள் இந்த 4 MBPS பிளான்ஸ் ரொம்ப ஆர்வம் உள்ள போனீங்கன்னா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த பாருங்க 4 MBPS till 25 GB, அப்புறம் வந்து 256 kbps ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சில கேச்சஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஐஎஸ்பி சூஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்து இது பண்ணணும். என்ன ரேட்டு, உங்களோட நீட் என்ன, அன்லிமிட்டெட் வேணுமா, லிமிட்டெட் வேணுமா, வயர்டு வேணுமா, வயர்லெஸ் வேணுமான்னு எல்லாம் பார்த்துட்டு 4-5 ஐஎஸ்பி அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு ஐஎஸ்பி ரிலேட்டட்